பாகிஸ்தான் கொடி அந்த நாட்டுல பறக்குதோ இல்லையோ, மத்த நாட்டுல என்ன கொடி பறக்குதுன்றதுதான் அவங்க கவனிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்குன்னு ஒரு கொடி இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை என்னன்னா கொடியை விரிச்சு போட்டு பிச்சை எடுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கொடி. சோ ராமர் கோயிலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி பாகிஸ்தானுக்கு இருக்கு? உனக்கு தண்ணி கட்டுறதுக்கு டேம் கட்ட வக்கு இல்ல. உனக்கு எதுக்கு இந்தியாவை பத்தி கவலை? உனக்கு ஜனநாயகத்துக்கும் உனக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? 8ஆம் பொருத்தம் ஜனநாயகமும் பாகிஸ்தானும் எதுலயுமே பொருந்தாது. உனக்கு தெரிஞ்ச சார் எல்லாம் ஆசிம் முனீர் சார், ரஹீல் ஷரீப் சார், idiot rascals of Pakistani army are called as sir. S for stupid, I for idiot, R for rascal. இப்போ நடக்க போறது பாரு, இனிமேல் நடக்க போறதையும் பாரு. சித்தூர் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாக்கி இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது லைட்டா ஹிண்ட் கொடுத்துருக்காரு, பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சுப்பனமா இருப்போம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, ராமர் கோயில நீங்க கொடி ஏத்துறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே சார், என்ன சார் இது பிரச்சனை? அதுல அதாவது பாகிஸ்தான் கொடி அந்த நாட்டுல பறக்குதோ இல்லையோ, எந்த மத்த நாட்டுல என்ன கொடி பறக்குதுன்றதுதான் அவங்க கவனிக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டையே கரெக்டா வச்சுக்க முடியாதவன் பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி எட்டி பார்த்தானோ அந்த கதை இது. சோ பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் கொடி பறக்குமான்னு தெரியல, கைபர் பக்துன்வால பறக்குமான்னு தெரியல, போற போக்க பார்த்தா சிந்துலயும் பாகிஸ்தான் கொடி இருக்குமான்னு தெரியல. சோ எங்கதான் பாகிஸ்தானுக்குன்னு ஒரு கொடி இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறி. 71லயே அந்த கொடியோட அர்த்தம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அந்த கொடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை என்னன்னா கொடியை விரிச்சு போட்டு பிச்சை எடுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கொடி. அதனால ராமர் கோயில் மேல கொடி பறந்தா என்ன, பறக்காட்டி என்ன? ஏன் அவ்வளவு இதுக்கு காங்கிரஸே எப்பயுமே சில நேரங்கள்ல மௌனம் காக்குற எதிர்கட்சியான காங்கிரஸே பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயத்த நீ ஏன் தலையிடுறீங்கன்னு சொல்லி பேச வேண்டிய ஒரு விஷயம் கட்டாயம் வந்துருச்சு. அது பீகாரால வந்ததோ இல்ல மத்த காரணங்களால வந்ததோ மொத்தத்துல வந்துருச்சு. ரெண்டாவது, ராமர் கோயில்ல கொடி ஏத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை இவங்க கேவலமாகவும் ரொம்ப மோசமாகவும், இன்னும் சொல்ல போனா சில கோயில்களை கழிவறைகளாக மாத்திருக்காங்க பாகிஸ்தான்ல, பழமையான கோயில்களை. அதையெல்லாம் இவங்க புனரமைச்சு திரும்பி இந்துக்கள் கையிலேயே ஒப்படைப்பாங்களா? எத்தனை கோயில்கள் ஈடுபட்டுள்ளன, எத்தனை கோயில்கள் அழிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான்ல. சோ ராமர் கோயிலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி பாகிஸ்தானுக்கு இருக்கு? அது சுப்ரீம் கோர்ட்டால் தீர்ப்பளிக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை. இங்க இருக்கும் முஸ்லிம் சகோதரர்களும் இங்க இருக்கும் இந்து சகோதரர்களும் அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்க. தனிநாடு கேட்டு போயாச்சு. இன்னும் ஏன் சும்மா இங்க ராமர் கோயில் கட்டினா என்ன, காசி விஸ்வநாதர் கோயில் கட்டினா என்ன, இல்ல ராமேஸ்வரத்துக்கு பாலம் தான் கட்டினா உனக்கு என்ன? உனக்கு தண்ணி கட்டுறதுக்கு டேம் கட்ட வக்கு இல்ல. உனக்கு எதுக்கு இந்தியாவை பத்தி கவலை? அதுவும் அயோத்தியா எங்க இருக்கு? நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன் நாட்டுல இருக்கிற ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிற அட்டோக்கியே உன்னால காப்பாற்ற முடியாது. உனக்கு அயோத்தியாவை பத்தி தேவையா? அட்டோக்ன்றது கைபர் பக்துன்வால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுன். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில இருக்கு. அதுவே கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. அதையே காப்பாற்ற முடியல. அபோட்டாபாத்ல இறங்கி உசாமா பின் லாடனை கொன்னப்போ பேன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. சர்வ வல்லமை பொருந்திய பாகிஸ்தான் ராணுவம் அன்னைக்கு கையால் ஆகாத ராணுவம் அப்படின்ட்டு இன்னொரு முறை உலகம் பார்த்துச்சு. உனக்கு அயோத்தியா கோயில்ல கொடி பறந்தா என்ன, பறக்கலன்னா என்ன? செங்கோட்டையில இந்திய திருநாட்டோட மணிக்கொடி பறக்கும். அதை நீ தவிர்க்க முடியாது. தேவைப்பட்டால் நாளைக்கு சிந்துலயும் பறக்கும், லாகூர்லயும் பறக்கும். 65ல கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது போர்ல. லாகூரை நெருங்கிட்டோம். சோ இந்த சூழ்நிலை பாகிஸ்தான் இந்தியால உள்நாட்டு பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கோ இல்ல சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணா இங்க இருக்கும் மக்களுக்கு குடியுரிமை போயிடும், அவங்களுக்கு வாக்குரிமை போயிடும். ஐயோ, இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆடு நினைதுன்னு சொல்லிட்டு ஓனம் அழுதுச்சான். அந்த கதையால இருக்கு.
இதுக்கு எதுக்கு கவலை? உன் நாட்டுல தேர்தலே ஒழுங்கா நடத்த முடியாம முன்னாள் பிரதமர்களை ஒண்ணு கொல்ற இல்ல ஜெயில தூக்கி போடுற. இப்போ ஒருத்தர் உயிரோட இருக்காரா இல்லையானே ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. உனக்கு ஜனநாயகத்துக்கும் உனக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? 8ஆம் பொருத்தம் ஜனநாயகமும் பாகிஸ்தானும் எதுலயுமே பொருந்தாது. ஜனநாயகம் என்ற சொல்லே ஒவ்வாத சொல் பாகிஸ்தானுக்கு. அப்பேற்பட்ட பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள இருக்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறதோ இல்ல நம்மளோட கோவில்களை பத்தி பேசுறதோ இல்ல இங்க வக்ஃப் சட்டத்தை பத்தி பேசுறதோ, இதற்கு இந்திய பாராளுமன்றம் இருக்கிறது, இந்திய வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்கு ஒழுங்காக செலுத்துகிறார்கள், தேர்தல் ஒழுங்காக நடக்கிறது. அவங்க ஓட்டு போட்டு யார் ஆட்சியாளர்களாக வரார்களோ அவர்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் எடுத்துட்டு வருவாங்க. உங்க மாதிரி ஒரு ராணுவ அதிகாரிக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு நான் பொம்மை முதல்வராக இருப்பேன், பொம்மை பிரதமராக இருப்பேன்னு சொல்லிட்டு இல்ல பாகிஸ்தான்ல. அது மாதிரி ஷாபாஸ் ஷெரீப் வந்து கையாலாகாத ஒரு பிரதமர்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் வந்து இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனைகள், அது குறிப்பிட்டு அது ராமர் கோயில் பிரச்சனையாகட்டும் இல்ல வக்ஃப் சட்டம் ஆகட்டும் இல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆகட்டும், இதை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இல்லை, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். பேசுறதுக்கே உனக்கு குவாலிபிகேஷன் இல்ல, அருகதை இல்லை. ஆனா அந்த எஸ்ஐஆர் வச்சுதான் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தை முடக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க எல்லாம். யார் இங்க முடக்கிறது முடக்காது வந்து அது ஜனநாயக இதுங்க, அது நடக்கதான் செய்யும். அது வந்து வேற, அது உள்நாட்டு பிரச்சனை. உனக்கு சர்னால என்னன்னு தெரியாதே. உனக்கு தெரிஞ்ச சர் எல்லாம் ஆசிம் முனீர் சர், ரஹீல் ஷரீப் சர், stupid idiot rascals of Pakistani army are called as sir. S for stupid, I for idiot, R for rascal. சூப்பர் சார். பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் எல்லாம் ஸ்டூபிட் இடியட் ராஸ்கல்ஸ். அதுதான் சார் அவங்களுக்கு தெரிஞ்ச சார். சோ லெட் நாட் பாகிஸ்தான் இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைகளை பேச வேணாம். இங்க நம்மளுக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறது, நல்லதோ கெட்டதோ நம் ஜனநாயகத்தை சீரமைத்துக் கொள்ள, அதில் இருக்கும் தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு ஒழுங்கான அமைப்புகள் உள்ளன. அந்த மக்கள் அதற்கு ஆதரவாக நிற்பார்கள். பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். அது காரணம், இன்னொரு காரணம் சொல்றேன். ரஷ்யாவோட அதாவது பினான்ஸ் மினிஸ்டரை பாக்குறதுக்கு பாகிஸ்தான் பினான்ஸ் மினிஸ்டர் இஷாக் தார் நினைக்கிறேன் போயிருந்தார். என்னாச்சு தெரியுமா? 1.5 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க, பாக்கல. அதாவது உன்னை யாருமே மதிக்கிறது இல்ல. இன்னுமா உன்னை வந்து உன்னை எல்லாம் ஊர் நம்புதுன்னு இன்னுமா நீ நினைச்சிட்டு இருக்க? உன் நாடும் நம்ப மாட்டேங்குது, உன் மக்கள்ல சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாங்க, உலகம் நம்பாது. நீ தப்பி தவறி உண்மையை சொன்னா கூட உலகம் நம்ப மாட்டேங்குது. ஏன்னா நீ சொன்னாலே அது பொய்யாதான் இருக்கும்ட்டு ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அமெரிக்கால ஒருத்தர் மாத்திரம் நம்புவாரு அப்பப்போ அவருக்கு தேவைப்பட்டால், இல்ல அவர் கூட நம்ப மாட்டாரு. இதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தானை பத்தி நம்ம நிறைய பேசுறதுக்கு ஆக்சுவலா சப்ஜெக்ட் மேட்டர் நிறைய இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு 8% ஜிடிபி வந்திருக்கு. 2வது இந்தியாவோட அதாவது இண்டஸ்ட்ரியல் மேனுபேக்சரிங் அதிகமா இருக்கு, உள்நாட்டு உற்பத்தி திறன் பெருகிட்டு இருக்கு. இது மாதிரி நல்ல விஷயங்கள் பேசலாம். ஐடி செக்டார் நல்ல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. உலகத்தை எல்லாம் டவுன்வார்ட் ட்ரெண்ட், பொருளாதாரம் கீழே நோக்கி போயிட்டு இருந்தா இந்திய பொருளாதாரம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த தருவாயில மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கிற ரெண்டுத்தை வந்து நம்ம ஏன் கம்பேர் பண்ணணும்? முதல்ல நம்ம பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரு கண்ணோட்டத்தை பாக்குறத நிறுத்தினா அன்னைக்குதான் நம்ம வளருவோம். ஆனா அது ஒரு பெரினியல் நியூசன்ஸ், ஒரு தலைவலி. சம்பந்தமே இல்லாம ரோட்ல சும்மா ஒரு சில பிராணிகள் கத்திட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுவோம்? அதை கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அப்புறப்படுத்த சொல்லி முடியாம சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்தியால. அது மாதிரி உலகத்துல அப்புறப்படுத்த வேண்டிய இல்ல துண்டாக்கப்பட வேண்டிய நாடு பாகிஸ்தான். அத இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்க மக்களே பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். அந்த மோடி என்ன மாதிரி அவங்க கத்துறத கத்துக்கணும். ஓகே சார். அந்த மோடி என்ன மாதிரி சார் ஹிண்ட் கொடுக்குறாரு பாகிஸ்தான் அவர்களுக்கு? அவர் பேசும்போது டெல்லியில பண்ணது மாதிரி இன்னொரு வாட்டி சேட்டை காட்டினா இப்போ நடக்க போறத பாரு, இனிமேல் நடக்க போறதையும் பாரு. சிந்தூர் வந்து வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாக்கி இருக்கு.
கண்ணா லட்டு தின்ன ஆசையா இல்ல 2 லட்டு தின்ன ஆசை அப்படின்னு சொல்ற மாதிரி, கண்ணா உதவாங்க ஆசையா இல்ல திரும்பி திரும்பி வாங்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் காத்துட்டு இருக்காங்க. ஆசைப்படுகிறார் ஆசிம் முனீர், இந்தியாவிடமிருந்து உதைவாங்க. தலைப்பு நல்லா இருக்கா? சூப்பர் சார். இது மாதிரி அவங்களுக்கு பேராசை பெருநஷ்டம். ஆசைப்படட்டும். ஆசிம் முனீர் தெரிச்சு எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஒருவேளை அவரே கூட அடியாலா ஜெயில இம்ரான் கான் பக்கத்து ரூம்ல போய் உட்கார்ந்தாலும் உட்காரலாம் கூடி சீக்கிரம். பாருங்க சார். அதே மாதிரி யுஏஇ இப்ப ரீசெண்டா யுஏஇக்கு பாகிஸ்தானுக்கு ஏதோ பிரச்சனை வருது. ஏதோ பாஸ்போர்ட் நாங்கெல்லாம் கொடுக்காதீங்க, அவங்க எல்லாம் இங்க வர சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ இஷ்யூ ஆகுது. என்ன சார் அது? அங்க போனா பிச்சை எடுக்கிறானுங்க, வேலை பாக்குறது இல்ல. அதேதான் சார். பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் போய் லேண்ட் ஆச்சுன்னா அதுல இருக்கிற க்ரூ காணாம போயிடுறாங்க. ஏர் ஹோஸ்டஸ் காணாம போயிடுறாங்க, பைலட்டுங்க காணாம போயிடுறாங்க. பிளேனை திரும்பி டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. எந்த நாட்டுல போய் அந்த பிளேன் உட்காருதோ அந்த நாட்டிலே குத்த வச்சு உட்கார்ந்துக்குது. என்ன பண்றது அந்த பிளேன் எல்லாம்? என்ன சார் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஏன்னா சம்பளம் கொடுக்கல. பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோட ஊழியர்களுக்கு பாகிஸ்தானிடம் சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. நீ இந்தியால என்ன நடக்குதுன்னு பத்தி பேசுறியா? ஆப்கானிஸ்தான் கூட மதிக்க மாட்டேங்குது உங்களை. அதுதான் உங்க நிலைமை. சுத்தி ஒருத்தன் கூடயாவது மதிக்கிற ஒரே நாடு பங்களாதேஷா இருக்கு. ஏன்னா அங்க ஆட்சியில உட்காந்துட்டு இருக்காது நீ விட்டுட்டு போன மிச்சம் எச்சம். அதனால அவங்க மதிக்கலாம் பாகிஸ்தான். மற்றபடிக்கும் வேற எந்த உலக நாடும் அவங்களை மதிக்கிறது இல்லை, ஒரு பொருட்டாகவும் நினைக்கிறது இல்லை. திஸ் இஸ் த ஃபேக்ட். இந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஸ் லாங் ஆஸ் பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரங்களை தூண்டும் என்பது அடிப்படை உண்மை. உள்நாட்டு கட்டமைப்பை நாம் சீராக வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் இருக்கிறது. அதாவது பாதுகாப்பு கட்டமைப்பு. இன்னைக்கு காம்ப்ரஹென்சிவ் பவர் இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க, ஏசியா காம்ப்ரஹென்சிவ் பவர் இண்டெக்ஸ். அதுல இந்தியா இப்போ சூப்பர் பவர் தகுதி அடையலைன்னாலும் அந்த அடுத்த கட்டத்துக்கு நான் மிடில் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பவர் என்ற ஸ்டேட்டஸ், மிடில் பவர்ல இருந்து மேஜர் பவர் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்க. சோ உலக பட்டியல்ல ஜப்பானை முந்திட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏ இருக்கு, அவங்க 84 புள்ளி என்னவோ இருக்காங்க. அடுத்து சைனா 73 புள்ளி கிட்ட இருக்கு. சைனா என்னவோ வளரல. இந்தியா 10ல இருந்து 41 ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆபரேஷன் சிந்தூர். அது காம்ப்ரஹென்சிவ் பவர்ன்றது ராணுவ பலம், பொருளாதார பலம், அரசியல் டெசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசியல் தலைமை, இது எல்லாம் மக்கள் பலம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர் கீழே வரும். நமது கட்டமைப்பு எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானோட காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர் என்ன? ராணுவ ஆட்சி, ஊழல், தீவிரவாதம், உலகளாவிய பயங்கரவாதம். இதுதானே அவங்க காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர். 5வது ஒண்ணு இருக்கு, வெளிநாடுகளில் எந்த நாடுக்கு விசா எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அங்க பிச்சை எடுக்கும். அதனால யுஏஇ விசா கொடுக்க மாட்டாங்க. பதில் வந்துருச்சா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ரீசெண்டா நம்ம அருணாச்சல் பிரதேசல இருந்த ஒரு பெண்மணி சைனா போகும்போது அவங்கள ஒன் டே ஃபுல்லா உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுறாங்களே சார். இத்தனை நாள் சைனாவோட ஓரளவுக்கு ஒரு நல்ல உணர்வோட போயிட்டு இருக்குது போது திடீர்னு எதுக்கு சார் இந்த மாதிரி சம்பவம் நடக்க வைக்கணும் அவங்க? அதாவது ஸ்டேபிள்டு விசா என்ற பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சி காலம் முதலே அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சலை சைனா அவங்களோட பகுதியா கிளைம் பண்ணிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா இப்போ தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. ஏன்னா 62 போர்ல கூட அருணாச்சல்ல அவங்க கை ஓங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அருணாச்சல் அவர்களால் எட்டாக்கனியாக கிட்டத்தட்ட இருக்கிறது சைனாவை பொறுத்தவரை. அவங்க அது எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் டிபெட்டை தான் பாக்குறாங்க, டிபெட்டோட இன்னொரு பகுதியாக தான் பாக்குறாங்க. சோ அங்கிருந்து போறவங்களை இந்தியர்களாக, இந்திய பாஸ்போர்ட் போனால் அவர்களை துன்புறுத்துவதும், அவர்களை
இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு விசா மறுப்பதும் ஒரு இயல்பான ஒரு நிலைப்பாடாக சைனா கொண்டு வந்துள்ளது. இது மாதிரி அப்பப்போ சைனா வந்து இந்த பின்பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சைனீஸோட ஸ்ட்ராட்டஜி. குத்தி பாக்குறது இந்தியா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுதான் இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதாவது டிப்ளமேட்டிக்கலி, ராணுவ ரீதியாக இல்ல, டிப்ளமேட்டிக்கலி நம்ம பதிலடியை கொடுத்திருக்கோம். சோ அத்தோட இந்த சர்ச்சை வந்து தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக நாம் கருத வேண்டும். ஓகே சார். சார் இப்போ ஜப்பானுக்கும் இப்போ திடீர்னு சைனாவுக்கும் ஏதோ தைவான் மூலியமா இஷ்யூ ஆகிற மாதிரி சொல்லப்படுது சார். என்ன சார் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள? ஜப்பானுக்கும் தைவான் இஷ்யூ வந்து அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் அந்த தைவான் ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? தைவான் வந்து என்னைக்குமே சைனா வந்து தைவான்ன்ற நாடை வந்து என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபார்மோசா முன்னாடி அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் அது பேர் வந்து தைபாய், சைனீஸ் தைபாய் அப்படின்னுவாங்க, இல்ல தைவான் அப்படின்னுவாங்க. தைவானை வந்து அவங்க நாட்டாவே ஏத்துக்கல. அவங்க வந்து சைனாவோட ஒரு பகுதியாக தான் பாக்குறாங்க. சோ இதனால வந்து ஜப்பான் வந்து தைவானுடன் வைத்துக் கொண்டிருக்கும் உறவை சைனா வெறுக்கிறது. மறந்துடக்கூடாது, ஒரு காலத்துல ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட இந்த என்டையர் மஞ்சூரியா அந்த சைனாவோட ஒரு பகுதியே வந்து ஆண்டவங்க ஜப்பான். தாய்வான் உட்பட, மலேசியா உட்பட, இந்தோனேஷியா உட்பட, சிங்கப்பூர் உட்பட பல பகுதிகள், பிலிப்பைன்ஸ், இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவே வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தார்கள். யாரு கட்டுப்பாட்டுல? ஜப்பானோட கட்டுப்பாட்டுல. இப்போ பாத்தீங்கன்னா 90% பொருளாதார இது வந்து ஜப்பானுக்கு போக வேண்டிய எண்ணெய் வந்து அது வழியாகத்தான் செல்கிறது. அதாவது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கால இருந்து எண்ணெய் போகிறது. சைனாக்கு 80% போகுது. கொரியா கிட்டத்தட்ட 95% போகுது. சோ தாய்வான் என்பது அந்த சேனல்ல முக்கியமான நாடா இருப்பதனால் சைனாக்கு வந்து தாய்வானுக்கும் ஜப்பானுக்கும் நல்லுறவு இருந்தால், ஏன்னா இன்னைக்கும் ஜப்பான் வந்து பாசிபிஸ்ட் பவர், அதாவது நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்ற அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு கொள்கையை வைத்திருந்தாலும், அங்கே அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவானது மிக பலமான உறவு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். அந்த சூழலில் இது மாதிரி ஒரு தைவான் கூட அவங்க ஒண்ணு சேரும்போது, சோ சைனாவை சுத்தி வளைக்கிறாங்களோன்ற ஒரு ஐயம் அங்கே எழுகிறது. இதுதான் சைனா வந்து எதிர்க்கு. ஏன்னா சைனாக்கு இருக்கிற பெரிய வீக்னஸே அவங்களோட அண்டர்பெல்லியன். இந்த சவுத் சைனா சீக்கு ஒட்டின போல இருக்கிற எல்லா பகுதிகளுமே வந்து மக்கள் பகுதிகள் அதிகமா வசிக்கக்கூடிய இடங்கள். அதுதான் சைனாவோட வீக்னஸும் கூட. நடு சைனா பாத்தீங்கன்னா பேரன் லேண்ட், வெறும் மலைகள், பாலைவனம் மாதிரி ஒண்ணுமே வறண்ட பிரதேசம். பெய்ஜிங் தவிர்த்து முக்கியமான நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் தான் இருக்கு. அதிக மக்கள் வசிக்கிறதும் கடலோர பகுதிகளில் தான் இருக்கு. அதுவும் சவுத் சைனா சீ ஒட்டி தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தல் இப்படி ஜப்பான், சவுத் கொரியா, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் சுத்தி வளைக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம சைனாவோட இக்கட்டு வந்து பொருளாதார சூழலும் சைனாவோட அதாவது அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் எக்கானமி, அவர்களோட பொருட்கள் வெளியே சென்றால் மட்டும்தான் அவர்களால் வளர முடியும். அதற்கு இவர்கள் முற்றுக்கட்டை போட்டால் என்ன ஆகும்? ஜப்பானும் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் எக்கானமி தான், தாய்வானும் ப்ரொடக்ஷன் பேஸ் எக்கானமி தான். சோ இந்த ஒரு குழப்பம் இருப்பதனால் சைனா வந்து யாரையுமே அந்த பகுதியில் வரவிடாமல் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.